தக்காளி பொங்கல் எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோல சொல்லியிருந்தீங்க ஒழுங்காவே இடத்தெல்லாம் காமிக்கல, அவ்வளவு அழகான மலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த இடம்லாம் நீங்க ஒழுங்காவே காமிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த குறையை இன்னைக்கு தீர்த்து வைக்க போறோம். வாங்க, இதான் பச்சைமலையோட என்ட்ரன்ஸ். விவசாயம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, கட 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 கடன்னு கேட்குது பாத்தீங்களா. இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு எல்லாத்தையுமே கவர். மலை மேல வந்து தண்ணி நிக்காது, பாத்தி கட்ட முடியாது, வெள்ளம் ஓட முடியாது. யாருங்க சொன்னாங்க? பாருங்க, நாத்து பாவிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, தண்ணியில என்ன கூட கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த திருப்புங்க கேமராவை பத்திலாம் இந்த தண்ணி அப்படியே அள்ளிங்கிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். இங்கே அறுவடை பண்ண முடியாது, டேரெக்டா தண்ணி பாய்ச்சி நாத்து பாய்ச்சி தான் அது பண்ண முடியும். அதுக்கு தான் சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, சின்ன டிராக்டர் மாதிரியே இருக்கு. இது பேர் என்னமோ கேஜிஎல் என்னமோ சொன்னாங்க. கேஜிஎல் படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி எப்படி மண்ணா போட்டு நோண்டி அள்ளிட்டு போது பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்கு. இதான் பாத்தீங்கன்னா பச்சைமலையோட கடவுள் அவதாரியால சேமந்தண்டின்னு சொல்றாங்க. இதுல என்ன பயன்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர்ச்சத்து பற்றாக்குறை, கைகால் வீக்கத்துக்குலாம் வந்துட்டு இது ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. ரோட்டு ஓரத்துல உள்ள இது பேர் என்ன? வாரியா வளர்ந்துருக்கு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோயில் எல்லாம் பொங்கச்சோறு போடுவாங்க. அது பாத்தீங்கன்னா வாழையில சோறு போட்டு பாத்துக்க மாட்டீங்க, இந்த மாதிரி கல்வாழையில சோறு போடுவாங்க. இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அந்த பூவை பறிச்சோம்னா உள்ள தேன் இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். எடுத்து உறிஞ்சோம்னா அதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 3 டிராப் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா அதெல்லாம் கூட இங்க ரோட்டு ஓட்டெல்லாம் வளர்ந்துருக்கு. பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல. இது பார்க்க அழகா இருக்கிறத விட இதுல உள்ள தேனை பிடிச்சா என்ன அழகா இருக்கும். பறிச்சுட்டு என்ன யாரும் திட்டக்கூடாது, உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக, ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் இதை பறிச்சேன். அவ்வளவு அழகா இருக்கு. எதிர்பார்த்த அந்த பச்சை மலையோட மைய புள்ளிக்கு வந்துட்டோம். லெவல்ல இருக்குங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. மலை ஏற இடத்துல காதை அடைக்க ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் ஓப்பன் ஆகல. இப்ப பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கீழே அடிவாரத்துல இருந்து ஏறும்போது மழை பெஞ்சிச்சு. திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது. நல்ல ஒரு ஃபீலுங்க. இந்த இடத்துல ஒரு டீ கடை இருந்தா சூப்பராயும் 2 பச்சி சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, டீ கடை இல்ல. விடுங்க, அடுத்த வாட்டி நீங்க யாராவது வந்தீங்கன்னா இங்க இந்த இடத்துல டீ கடை போட்டுருப்பேன். இந்த இடத்த மாத்துங்க. கவர்மெண்ட் கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டலான்னு இருக்கு. இந்த இடத்துல தான் டீ கடை போடலான்னு இருக்கேன். முன்னாடி இந்த அங்கனுக்குள்ள தண்ணி போய்கிட்டு இருக்கு. அங்கேயே வந்துட்டு இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு போறதெல்லாம் அதெல்லாம் பாத்துக்கலாம். பாருங்க 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 பாருங்க, வியூ பாருங்க. மலை மேலதான் ஏறிட்டு இருக்கோம். மலையில வண்டி ஓட்டுறது ஒன்றும் கஷ்டமா இல்ல. ஆக்சிலேட்டரையும் கிளச்சையும் கரெக்டா மேனேஜ் பண்ணோம்னா ஈஸியா ஹில்ஸ்ல வண்டி ஓட்டிடலாம். சிங்கிள் ரோடு தான். இதுலதான் பஸ் வந்தாலும் நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும். பஸ்ஸை கிராஸ் பண்ற வீடியோவை ஏன்டா எங்களுக்கு காமிக்கல நீங்க கேட்கலாம். பஸ் வரும்போது நான் வீடியோ எடுத்தேன்னா அப்புறம் நான் பழத்தெல்லாம் கிடக்கணும். நீங்க இந்த பச்சைமலைக்கு சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா நீங்க தங்குறதுக்கு இங்க கவர்மெண்ட் காட்டேஜ் இருக்கு, பிரைவேட் காட்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இங்க தங்கல. ஏன் அப்படின்னா, நான் ட்ரிப் தானே வந்தேன், நான் சாயந்தரம் வீட்டுக்கு போயிருவேனே. இங்கேயும் பாத்தீங்கன்னா கொண்டு ஊசி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல 2 வண்டி ஆப்போசிட்ல கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ரோடு கொஞ்சம் அகலமா இருக்கு. நான் ஓட்டும் போது மட்டும் தாங்க இந்த சிங்கிள் ரோட்லயே வந்து எல்லா வண்டியும் கிராஸ் ஆகுது. இங்க பாருங்க, ஒரு வீட்டுல செம்பருத்தி செடி இருந்துச்சு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். செம்பருத்தி தானே அது? பார்த்தீங்களா வீடு? முன்னாடி வளர்ந்துருப்பாங்க போல இருக்கு. இப்போ வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. சரி சரி, இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க. பண்ணியிருக்கா? ஏன்னா எங்கே போனாலும் பயமுறுத்துறியா? இங்கே சின்ன சின்ன ரோஜா பூ சின்ன சைஸ்ல இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கு பாருங்களேன். ஆனா இலைய பாருங்க எத்தனை பெருசா இருக்குன்னு. இது ரோஜா செடி அல்ல. இது என்ன செடிப்பா? அது அதுவா? அது விளக்கெண்ணெய் எடுப்பாங்கல்லங்க, விளக்கெண்ணெய் எடுக்கிற மரத்தை பார்த்துக்கங்க. அப்படியே இது செடி பார்க்க ஏதோ மாதிரி இருக்குல்ல, மரவள்ளி கிழங்கு மரம் மாதிரியே இருக்குல்ல. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் ஆத்துக்கு? ஓகே, இங்கே பாருங்க சூரியகாந்தி. சூரியகாந்தி தானா? கன்ஃபார்மா? ஓகே, சூரியகாந்தி நல்லா இருக்கு. நைஸ் நைஸ். 2 பக்கமே. அங்க பாருங்களேன் எவ்வளோ பூ. இங்கே பாருங்க அவதார இலை. இங்கே பாருங்க எத்தனை பெரிய இலைன்னு. 4 பேருக்கு வந்து சாப்பிடலாம் ஒரே இலையில போட்டு. தண்ணி ஊத்துனா வலிக்கிட்டு விடுமா? நிக்குமா? உங்களுக்கு ஒரு இலையை காமிக்கிறேன்.
நாங்க தண்டுன்னு சொன்னாங்க எங்க அப்பா தண்டு. இதெல்லாம் வந்துட்டு எதுக்கு வியாபாரத்துக்கு வளர்க்குறாங்களா இல்லை? இந்த பூலாம் எங்கள் ஊர்ல இருக்கு. அப்பப்போ ரேராக காய்க்கும். சே பூக்கும் செம்மையா இருக்குல்ல. குறவையா இது இந்த கிணத்துலையா ஏலம் விட்டுருக்காங்களா இல்லை? மீன் பெரிய பெரிய மீன் இருக்கும். நம்ம பிடிச்சோம்னா இங்க பாருங்க எத்தனை பெரிய மரமா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க நாவப்பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? நாவப்பழம் அது இங்க இருக்கு இந்த ஊர்ல. சாப்பிடலாமா? இப்ப கிடைக்குமா? இப்ப இருக்க சீசன் தம்பி ஓடுறா தம்பி. என்னங்க வானம் தெரியுது மீனை காணு. என்னை ஏமாத்தி கூட்டி வந்துட்டாங்க இந்த பசங்க. மீன் இருக்குன்னு பேசி விட்டாங்க. ஆமா குட்டி மீன்லாம் இருக்கு, பெரிய மீனை காணுமே. இது முறைப்பதால் இங்கிருந்து முதலில் கிளம்புவோம். அது என்னமோ கட்டி விட்டுருக்காங்களே, என்னது அது? பன்னியோட பல்லு. ஏன் இங்க பத்தியா எத்த பெரிய மரம், இதெல்லாம் எத்தனை வருஷம் பழமையான மரத்துல இருக்கிறது சாமி. இதுதாங்க எங்க காவல் தெய்வம். இங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய மரம், எவ்வளவு அகலமா இருக்கு. ஆலமரம் பாருங்க எப்படி சொல்லு வளர்ந்துருக்கு. ஏன்னா அந்த மரம் பேய் சாச்சி விட்டுச்சு. மரத்தை பேய் சாச்சி விட்டுச்சு. பேய் சாச்சி விட்டுச்சா? அச்சோ பொம்பளை பேயா ஆம்பளை பேயா? ஏய் இல்ல தெரியாம தான கேக்குறேன். பேய் தானா? நம்ம நைட் நேரத்துல 12 மணிக்கு எந்திரிச்சு வந்து அங்க ஒரு பாலம் இருக்குல, அந்த அங்க ஒரு ஆலமரம் இருக்குல. நைட் நேரத்துல என்ன வரும்? ஏதோ பேய் வருமா? நான் வயல்ல வீடு இருக்குங்களா? வயல்ல வயலையா? சூப்பரா இருக்கும். வலி தம்பி டேய் குத்துறா, கல்லு குத்துறா. அத சொன்ன செருப்பு எடுத்துனியா? கவரை புடுற என்ன இப்படி பண்ற? பாவம் தானே, ஒரு ஆள் அந்த தூண்டிய தூக்க முடியாம தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் பாரு. அடே விட்டுட்டு போதியா, இருக்கடா நானும் வரேன். இல்லை எங்கடா போறிய? தண்ணி அது அங்க ஒரு பாலம் இருக்கு, கிணறு இருக்கு. சரி தூண்டி எங்க போட போறான்? ஆறு ஆறுன்னு சொல்லி ஏமாத்தி வாய்க்கால காமிக்கிறேன் இந்த பயலுக. தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் தேவையில்ல, இலையே போதும். இதோ மீன் பிடிக்கிறதுக்கு வலை தேவையில்ல, பையே போதும். கோயம்புத்தூர் போனப்ப எடுத்த வீடியோவில் கேட்ட கேள்விக்கு சரியான விடையளித்த அந்த சப்ஸ்கிரைபர். சேனல் பேரு கலகலப்பு கேமிங். வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த வீடியோவிற்கான கேள்வி, பொன்மலையில் உள்ள எந்த கிராமத்திற்கு நாம் வந்துள்ளோம்? அரணாயினே. சரி அதை பார்த்து சுற்றி பார்த்துட்டு இடத்தெல்லாம் பார்த்துட்டு பசங்களை அழைச்சிக்கிட்டு பொறுமையா பார்த்து பொறுமையா போங்க. சரிண்ணே சரிண்ணே. எப்போ வந்துட்டு போங்க. சரிண்ணே சரிண்ணே. என்னப்பா? சூரியன் இருக்கும்போது இந்த பூ நேரம் நிக்க, மத்த நேரத்துல குப்பரை போடுறேன். எங்க இல்ல? ஆமாடா தம்பி, எல்லாமே குப்பரை இருக்குடா. இங்க பாருங்க, சூரியகாந்தி பூ மாதிரியா? ஏன்னா இந்த செடி கேள்விப்பட்டது இல்லையாப்பா? எல்லாமே ஆமா தலை குப்புற கிடக்கலாம். இது என்னங்க இலை? இது என்னங்க எல்லா இலையுமே பெருசு பெருசா இருக்கு. இந்த மலையில மட்டும் இப்படிதான் வளருமா என்ன? என்னைய விட்டா இந்த பசங்களோட சேர்ந்து இந்த மலை இன்னும் 10 சுத்தி வருவேன். ஆனா என்ன பண்றது, பொழப்ப பார்க்கணுமே. சரி வாங்க, டைம் வச்சு கிளம்புவோம். எதுக்கு டவுன்ல இருந்து கஷ்டப்படுங்க, இங்க கிளம்பி வாங்க. டியர் ஹவுஸ் ஓனர் மன்னிக்கணும், உங்களுக்கு தெரியாம செம்பருத்தி செடியும் சூரியகாந்தி செடியும் ஆட்டையா போட்டேன். அடுத்த வாட்டி மலைக்கு வரும்போது மரத்துல கட்டி வச்சிடாதீங்க. நன்றி, தேங்க்யூ. ஒரு வழியா கிளம்பிட்டோம். சசியனை பாத்தீங்கன்னா மல்லாடிவாரத்துல உள்ள செங்காட்டுப்பட்டியில ஸ்டுடியோ ஒன்று வச்சிருக்காங்க. இந்த சசியனை யாருன்னா அவங்க தான் நம்மள பச்சை மலைக்கு ட்ரிப்பு கூட்டி வந்தவங்க. இப்போ நேரா மல்லாடிவாரத்துல உள்ள அண்ணனோட ஸ்டுடியோக்கு போறோம். அங்க போய் அண்ணனோட ஸ்டுடியோவை பார்த்துட்டு நிறைய கல்யாண வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சொன்னாங்க. அதையும் பார்த்துட்டு நம்மளும் செத்த நேரம் உட்காந்து எடிட்டிங் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லணும் தான் எனக்கு ஆசை. ஆனா அதை பார்த்துட்டு நிப்பாட்டாம இருக்க முடியல. சோளம் அறுவடை பண்ணிருக்காங்க. இந்த தோகையோட இருக்க அந்த முழு சோளத்தை அள்ளி இந்த மிஷின்ல போட்டோன்னே அது பாருங்களேன், இந்த விதை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துருது.
பச்சை மோளையோட ஹைலைட் வியூ பாருங்க, சன்செட்டு. காலையில சன்ரைஸை பார்த்துருக்கலாம், ஆனால் நம்ம வந்தது மதியானம். ஆமா, ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் 5 மணி இருக்குமாண்ணே, 6 மணி ஆக போகுது. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, வேற லெவல் வியூ. பைக்கை ஹார்ன் அடித்து கொண்டு வருவதால் ஓரத்தில் ஒதுங்கி ரோட்டில் ஏற்றி பின்னாடியும் ஒரு வண்டி வீடியோ எடுக்காமல் தடை செய்வதால். ஆனா அந்த வியூ கை வைங்க, ஸ்லோ பண்ணிட்டு கை வச்சாதான் அந்த இப்பதான் மேல தூக்குங்க லைட்டா. உங்களுக்கு அந்த நிலாவே தெரியலையே. சூரியன் சின்னமா தெரியுதுன்னு நல்லாவே தெரியுதுங்க. எதுல நீங்க ஜூம் பண்ணாம இருக்கணும். எப்படி இருக்கு சன்செட்டு? இதாங்க பச்சை மலையோட ஹைலைட். உங்களுக்கு பாக்குறதுக்கு வீடியோல எப்படி தெரியும் தெரியல, ஆனா லைவ்ல பாக்குறதுக்கு வேற லெவல்ல அவ்வளவு அழகா இருக்கு. சன்செட் இல்லங்க, அது வந்து எதுக்குள்ள மேகத்துல மறைஞ்சு பாத்திருப்பீங்க, பனிக்குள்ள சூரியன் மறைஞ்சு பாத்திருக்கீங்களா? ஒரு வழியா ஸ்டுடியோக்கு வந்துட்டோம். ஸ்டுடியோவே வீடியோ எடுக்கிற பத்திலாம் இல்லையா? ஸ்டுடியோவே வீடியோ எடுக்கிற பத்திலாம் இல்லையா? ஜோக் இல்ல. இது வந்து அண்ணன் பொறுப்பு இல்ல. இது வந்து கடந்த ஒரு 3 மாதமா திறக்காதனால சில பர்சனல் வேலைகள்னால வந்துட்டு இவ்வளவு டிலே ஆயிடுச்சு. மற்றபடி அழகான கடையா கேள்விப்பட்டேன், எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. துறையூர்ல இருந்து கிளம்பி திருச்சி வந்துகிட்டு இருந்தேன். இந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு டயலாக் ஒன்று தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள் இருக்கிறதுனால தான் நாட்டுல மழை வருது. அதுக்காகவே வாங்கியாந்து போட்டீங்களாண்ணே? ஓ, பார்த்து எடுத்துக்கிறேன்.